ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما اما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد اعوذ بالله من الشيطان الرجيم فقل بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر وقال الله تعالى أيضا في الآية الأخرى إنما أموالكم وأولادكم فتنة صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم بالخبر سيد البشر ما من أيام أحدكم إلى الله أن أبد له فيها من عشر ذي الحجة يعدل صيام كل يوم منها بصيام سعد وقيام كل ليلة منها بقيام ليلة القدر لا سيما صوم عرفة الذي قال فيها عليه الصلاة والسلام أيضا بالخبر الأخرى يوم العرفة احتسبوا على الله إلى آخره وقال النبي صلى الله عليه وسلم ساق رسول النبي الكريم அளவல்லா அருளும் நிகழல்லா அன்பும் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயால தன்மை படைத்த தர்ம பிரபாகிய தர்ம கத்தாவாகிய வல்லோன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தது. இன்னும் அவன் தூதர் நமது நாயர் ஹாத்தம் நபி முத்தர நபி சம்மல் நபி சீரிய நபி அஹமது முஸ்தபா முஹம்மதுல்லா சர்தார் ஆயிரம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள் தாபின்கள் தபா தாபின்கள் அவுலியாக்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் சோதாக்கள் முத்தகைகள் மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதானமலை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சர்வதேச குடும்ப தினமாக இன்று இருக்கின்றது. ஒரு குடும்பம் எவ்வாறு எல்லா விஷயங்களிலும் ஒன்றிருந்தால் அது பேசும் அளவிற்கு கியாமத்து வரை அது நடைமுறைக்கு கொண்டு வரும் அளவிற்கு ஆயிருக்கும் என்பதைத்தான் பார்க்க இருக்கின்றோம். ஏன்னா இன்னைக்கு குடும்பம் என்னன்னு தெரியாம போச்சு. நாம் இருவர் நமக்கு ஒருவர் கூடிய நிலைமைகள், நாம் இருவர் நமக்கு இருவரும் கூடிய நிலைமைகள் தான் இப்ப எல்லா வீட்டுகளும் இருக்கு. ஒரு காலகட்டத்தில் எல்லாம் ரேடியோக்கள் கேட்கக்கூடியது சிலோனுடைய ரேடியோ அதிகமாக கேட்போம். அந்த இதுல ஒரு அழகான ஒரு வார்த்தைகள் சொல்லிக் கொண்டு வருவார்கள். இன்றும் அது கேட்பது கொண்டு காதில் விழித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கி, மாமா, மச்சான், மைத்திரன், பாட்டி, பாட, தாத்தா, அப்படி என்பதாக இப்படி அனைத்து உறவுகளையும் சொல்லிக் கொண்டு வருவார்கள். இன்று இந்த உறவுகள் சிறிய தந்தை யார், பெரிய தந்தை யார், தன்னுடைய காலா யார், தன்னுடைய பெரியம்மா யார் என்பதெல்லாம் தெரியவில்லை. அப்படியா கொண்ட ஒரு உறவுகளே என்பது இன்று இல்லாமல் ஆகிக்கொண்டு இருக்கின்றது.
வீடுகளில் 1 மட்டும் 2 மட்டும் இருக்கக்கூடிய சமயங்கள் எப்படி அவர்களுக்கு இருந்து கொண்டிருப்பார்கள்? அருமைக்குரிய சகோதரர்களே, ஒரு காலகட்டங்கள் கூட்டு குடும்பமாக இருந்து வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களுமே ஒன்றாக இருந்து பொங்கி புசித்ததுண்டு. இன்று இருவர்கள் இருக்கும் பொழுதே இவர்கள் ஆன்லைனில் ஆர்டர் செய்து வாங்கி உண்ணக்கூடிய அளவிற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றது. அதில் எத்தனை அளவிற்கு நோவினைகள் ஏற்படுத்தும் அளவிற்கு இருக்கின்றது என்பதை விளங்காமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். அருமைக்குரிய சகோதரர்களே, ஒரு குடும்பம் செய்ததுடைய தியாகம் இருக்கின்றது. அந்த தியாகத்தை அல்லாஹ் தஆலா அனைவர்களும் செய்ய வேண்டும் அளவிற்கு கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றான். அது சட்டமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். நபியனா இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹாஜரா அம்மையார் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இந்த குடும்பங்கள் செய்த தியாகங்கள் இருக்கின்றன, எண்ணிலடங்காத தியாகங்கள். தங்களுடைய வாலிப பருவத்தில் இருந்து ஓரிரை கொள்கையை பிடிப்பாக இருந்ததின் காரணமாக இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பி குண்டுக்குள் தூக்கி எறியப்பட்டது. ஜுவாலை மிக்க ஒரு நெருப்பு குண்டு. அதற்கு மேலே பறவைகள் பறந்தால் கூட அது பொசுங்கிவிடும் அளவிற்கு அவங்க ஜுவாலைகள் இருந்து கொண்டிருந்தது. இந்தியா கொண்ட ஜுவாலையுடைய சமயங்களில் தான் இவர்களை உள்ளே தூக்கி எறிய வேண்டும் என்பதாக எண்ணும் பொழுது எப்படி எங்கே செல்வது பார்த்தாங்க. இந்த சமயத்துல இப்லீஸ் நல்ல ஐடியா கொடுக்க வருவாங்க. இன்னைக்கு ராக்கெட் ஏவுகணைகள் எப்படி அடிக்கப்படுகின்றதோ அது போன்று இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு கட்டையினுடைய முனையில் வைக்கப்பட்டு மறுகட்டையில் இருந்து மறுமுனையில் தட்டுவோம், ஒரு தூக்கி எறியப்படும் என்பதாக சொன்னார். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமயங்களில் அல்லாஹ்வுடைய மாணவர்கள் வருகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒவ்வொரு மலக்குகளாக அவர்கள் இருந்து கேட்கின்றார்கள், இப்ராஹீமே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எங்களுக்கு கட்டளையிடுங்கள், இந்த நகரத்தை புரட்டி போட்டு விடுகின்றோம், காற்றின் மூலியமாக இந்த நெருப்பை அணைத்து விடுகின்றோம், மழையின் மூலியமாக இந்த நெருப்பை அணைத்து விடுகின்றோம், நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக கேட்ட பொழுது, என்னை படைத்த ரப்பு இருக்கின்றான், என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான், நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். என்னுடைய ரப்புடைய கட்டளை அதுதான் என்றால் அதையும் நான் தாங்குவதற்கு தயார் என்று சொன்னார்கள். கடைசி வரையும் தூக்கி எறியக்கூடிய சமயங்கள் கூட கேட்கக்கூடிய சமயங்கள் அப்பொழுது அதே வார்த்தையைத்தான் சொன்னார்கள். செல்கிறார்கள். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நெருப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். உடனடியாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமா, நெருப்பே இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு நீ எப்படி ஆகிவிடு, கூனி பர்தன் வ ஸலாமா, சுகமளிக்கக்கூடியதாக குளிர்ச்சி மிக்கதாக நீ அவர்களுக்கு ஆக்கிவிடு, சலாமத்து மிக்கதாக. எப்படிங்க, ஒவ்வொரு குளிர்ச்சியாக இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ஹீட்டும் தெரியக்கூடாது, இந்த அளவுக்கு அவர்களுக்கு சலாமத்து மிக்கதாக நீ ஆகிவிடு என்பதாக சொன்னான். அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். அந்த நெருப்பு அப்படியானது 40 நாட்களானது. அந்த நெருப்புடைய ஜுவாலைகள் அனைத்தும் அடங்கி சாம்பலாக ஆகும் வரை 40 நாட்களாக ஆனது. எந்த அளவுக்கு நெரிச்சுப்பாங்க. அப்ப அந்த சமயங்களில் அனைவர்களும் என்கின்றார்கள், இப்ராஹிம் சாம்பலாக மாறியிருப்பார் என்பதாக இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வருகின்றார்கள். அங்கே அவர்கள் அதில் இருந்து பீனிக்ஸ் பறவை போன்று எழுந்து வெளியே வருகின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, இளைஞர் பருவத்தில் இருந்த சமயங்கள் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமானின் பிடிப்புகள், அந்த பிடிப்புகள் நம்முடைய இளைஞர்களுக்கு வர வேண்டும். அந்த பிடிப்புகள் நம்முடைய இளைஞர்களுக்கு வர வேண்டும் என்றால் முதன்மையாக நமக்கு வர வேண்டும். ஈமான் இருக்கின்றதா? அது எந்த மல்லிகை கடையில கிடைக்கும் கேட்போம் நம்ம. ஏன் ஈமானுடைய தாக்கத்தை
என்பதன் சுவையை நாம் அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். இது மட்டும் இல்லாம ஹாஜிரா அம்மையார கல்யாணம் முடிச்சிடுறாங்க, நாடு கடத்தப்படுறாங்க. அதனுடைய நீண்டதொரு சரித்திரங்கள். ஹாஜிரா அம்மையாரை கல்யாணம் முடிக்கின்றார்கள், திருமணம் முடிக்கின்றார்கள். இந்த திருமணத்திற்கு பின்னால் இவர்களுக்கு நீண்ட ஆண்டுகளாக குழந்தைகள் இல்லை. குழந்தைகள் என்பது இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவிற்கு அதனுடைய விரிவுரைகளில் இந்த சரித்திர ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள் என்றால், ஹாஜிரா அம்மையார் அவர்களுக்கு உதவப்போக்கூடிய காலங்கள் நின்றுவிட்டன, முடிந்துவிட்டன. அப்ப என்ன ஆயிடுச்சு? முதுமையை அடைந்து விட்டார்கள், முழுமையாக முதுமையை அடைந்து விட்டார்கள். ஹாஜிரா அம்மையார் அவர்கள், அப்னா இப்ராஹிம் ஸலாம் அவர்களும் முதுமையை ஏறத்தாழ 90 வயதிற்கு மேல ஆகின்றது என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த வயசுல குழந்தைகள் இல்ல, இன்னைக்கு ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஓராண்டுகள் 2 ஆண்டுகள் கழித்ததற்கு பின்னால் குழந்தை இல்லை என்ற உடனே சொல்றாங்க, குழந்தை இல்லையா? இன்னும்மா கல்யாணம் முடிச்சு 3 வருஷமாவது, 4 வருஷமாவது, 5 வருஷமாவது ஒன்னும் குழந்தை இல்லையா? என்னன்னு போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணுமா? ஒன்னே ஒண்ணு சொல்லுவாங்க, மாப்பிள்ளைகிட்ட அந்த பிள்ளையை கூட்டு போய் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுப்பா. ஏன் அந்த தன்மைகள் பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றதா, ஆண்களுக்கு இல்லையா? ஏன் ஒன்னை செக் பண்ணி என்று சொல்வதற்கு, இவர்கள் பரிசோதனை செய்ய என்று சொல்வதற்கு மனம் வரவில்லை. இல்லாவிட்டால் ரெண்டாவது அடுத்து ஒரு கல்யாணம் முடிச்சுக்கலாம் சொல்லு அப்படிங்கிறார். இப்படி குழந்தைகள் இல்லை என்று அவர்கள் சற்றும் சந்திரப்படவில்லை. அல்லாஹ் கொடுப்பான், கொடுக்கவில்லை என்றால் அதற்கு ஒரு காரணம் அல்லாஹ்வுக்கு தெரியும் என்பதை அமைதி காட்டார்கள். அல்லாஹு தஆலா அதுக்கு பின்னாடி குழந்தையை கொடுத்தாங்க. இஸ்மாயில் ஸலாம் அவர்களை கொடுத்தான் அல்லாஹு தஆலா. பச்சிலும் குழந்தையை, அருமையான குழந்தை, அழகான குழந்தை. அந்த குழந்தையை இவர்கள் சும்மா ஒரு 2-3 வருஷம் குழந்தை இல்லாம குழந்தையை பெற்று எடுத்தா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்கள் எவ்வளவு சந்தோஷம் அடைவார்கள், எவ்வளவிற்கு சந்தோஷம் அடைவார்கள். பெண்ணுடைய பெற்றோர்கள், மாப்பிள்ளையுடைய பெற்றோர்கள், அவர்கள் படக்கூடிய ஆனந்தம் இருக்கின்றதே. எனக்கு பேர குழந்தை பிறந்துட்டான், எனக்கு பேர குழந்தை பிறந்துட்டான், அவர் ஊரே டமலா அடிச்சுட்டு வருவாரு. இப்படி வயசான காலத்தில் எல்லாம் முடிந்ததற்கு பின்னாலும் அல்லாஹ் நாடினால் கொடுப்பான் என்பதை நிரூபித்து காட்டினான். இந்த குழந்தையை பெற்றெடுத்தார்கள், ஈண்டெடுத்தார்கள். அப்பொழுதும் அல்லாஹ் சும்மா வைக்கல. என்ன சொன்னான் தெரியுமா? இப்ராஹிமே, நீங்க உங்களுடைய மனைவியும் குழந்தையும் பச்சிலம் குழந்தையை தூக்கிட்டு கொண்டு போய் பாலைவனத்தில் கொண்டு போய் விடுங்கள். மக்கமா நகரம் என்பது அங்கு பாலைவனமாக இருந்தது. எந்த ஒரு கட்டிடங்களும் இல்லை. திசைகள் பார்த்தாலும், எப்பக்கம் பார்த்தாலும், 8 திசைகளும் பார்த்தாலும் மணல் திட்டுகளாகவே தெரியக்கூடியது. ஒரே ஒரு பேரித்தம்பளத்துடைய மரங்கள் மட்டும் அங்கே இருந்தது, ஒன்றும் இல்லை. சற்று குடிக்கிறது தண்ணீர், உணவு முன்பு போறாங்க, கொண்டு போய் அங்க வைக்கிறாங்க, விட்டு வர்றாங்க. ஹாஜிரா அம்மையார் அவர்களை விட்டு வரும் பொழுது ஹாஜிரா அம்மையார் கேட்கிறாங்க, என்னங்க இப்பத்தான் குழந்தை பெத்து எடுத்திருக்கேன், ஈண்டு எடுத்திருக்கின்றேன், பச்சிலம் உடம்புக்காரி இப்படி விட்டு நீங்க போடுங்களே அப்படின்னு சொல்லி நம்மளா இருந்தோம்னா, நம்மளுடைய மனைவி மக்களா இருந்தா என்ன ஆகியிருப்பாங்க? தலைவரைக்கு ஒரு லட்சம் ஓனான நீ பேரிய ஓன இப்படி விட்டு போயிடா, என் பிள்ளைய விட்டு வந்துட்டா அப்படின்லாம் ஏச ஆரம்பிச்சுடுவாங்க. ஆனால் அன்பு ஹாஜிரா அம்மையார் அவர்கள் அது போன்று கேட்கவில்லை, சொல்லவில்லை, பேசவில்லை. மாறாக தன்னுடைய கணவனும் கேட்டார்கள். ஒரு 2 இருப்பு கேட்டாங்க, என்ன விட்டு போறீங்க? 3வது ஒன்றுமே திரும்பி கூட பார்க்கவில்லை. அவர் வாட்டுக்கு ஒருவரும் போயிட்டே இருந்தாங்க. அப்பொழுது கேட்டார்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்பதாக கேட்டார்கள். இது அல்லாஹ்வின் கட்டளையா என்பதாக ஹாஜிரா அம்மையார் அவர்கள் கேட்ட பொழுது அங்கே இப்ராஹிம் ஸலாம் அவர்கள் திரும்ப கூட இல்லை, ஆம் என்பதாக தலையை அசைத்தார்கள். அசைத்து விட்டு சென்று கொண்டே இருந்தார்கள். விரிவி என்று சென்றார்கள்.
திடீரென்று சென்று விட்டார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, அங்கே பச்சிலம் குழந்தையை வைத்துக் கொண்டு இந்த பாலைவன மணலிலே வெப்பத்தின் உஷ்ணம் என்னவென்று அங்கே அரபு நாடுகளுக்கு சென்று வந்தவர்களுக்கு தெரியும், அங்கே பார்த்தவர்களுக்கு தெரியும். அங்கே அடிக்கக்கூடிய காற்றுகள் எப்படி அடிக்கும் என்று தெரியுமா? அந்த பாலைவனத்துடைய காற்றுகள் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய மணலை அடிக்கக்கூடிய காற்றின் காரணமாக வேறொரு திசையின் பக்கம் மழையை போன்ற மண்களை குவித்துவிடும். சுழற்றி அடிக்கக்கூடிய சூறாவளி காற்று என்பது ஒன்று நாம் பார்க்கலாம். அந்த வெயிலுடைய உஷ்ணம் இருக்கிறதே கரித்து விடும் அளவிற்கு இருக்கும். இதில் அவர்கள் இருந்தார்கள். பழம் வேண்டாம் ஒண்ணும் இல்லை, இந்த மரத்தை குலுக்குவாங்கன்னா மரத்திலிருந்து விழக்கூடிய பழங்களை உண்டு கொள்வார்கள். இவங்க சாப்பிடலாங்க, இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கலாம். குழந்தைக்கு, பச்சை குழந்தைக்கு என்னங்க செய்ய முடியும்? என்ன கொடுக்க முடியும்? ஒண்ணும் கொடுக்க முடியல. இவர்களுக்கு அமுது ஒட்டுகின்றார்கள். சிறிதளவிற்கு அதற்கு பின்னால் தாகத்தின் தவிப்பில் குழந்தை தவிக்கின்றது, கவருகின்றது, அழுகின்றது. ஒரு சமயம் அப்பொழுது குழந்தையை தரையில் வைத்து விடுகின்றார்கள், வைத்துவிட்டு செல்கின்றார்கள். சஃபாவிற்கு ஓடுகின்றார்கள். காணல் நீரை போன்று தெரிகின்றது. அங்கே பார்க்கின்றார்கள். ஓடோடி சஃபாவின் மலையின் மீது ஏறுகின்றார்கள். அங்கே பார்க்கின்றார்கள் தண்ணீர் இல்லை. மீண்டும் இறங்கி வருகின்றார்கள். குழந்தையை பார்க்கின்றார்கள். மருவாவின் பக்கம் பார்க்கின்றார்கள். அங்கே தண்ணீர் என்பது போன்று தெரிகின்றது, காணல் நீராக தெரிகின்றது. ஓடுகின்றார்கள். சஃபாவிற்கும் மருவாவிற்கும் ஓடுகின்றார்கள். துன்னோட்டமாக ஓடுகின்றார்கள். 7 முறைகள் இது போன்று சஃபாவிற்கும் மருவாவிற்கும் ஓடினார்கள். அதனால்தான் அல்லாஹு தஆலா 7 பெண்களை சஃபாவிற்கும் மருவாவிற்கும் துன்போட்டம் ஓடுவது அவர்களுக்கு கூடாது. பெண்கள் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய, உம்ராவுக்கு போகக்கூடிய பெண்களுக்கு இவர்களுடைய ஓட்டங்களை எல்லாம் ஒட்டுமொத்த ஓட்டங்களையும் யார் ஓடிவிட்டால் ஹாஜா அம்மையார் அவர்கள் ஓடிவிட்டார்கள். அவர்கள் அந்த ஓடிய சமயங்களில் தலைகளில் துணிகள் இல்லாமல் ஓடினார்கள். வந்து பார்க்கிறாங்க, குழந்தையுடைய அந்த உதைத்துக் கொண்டிருந்த குழந்தையுடைய காலடி பாதத்தில் இருந்து அந்த பிஞ்சு பாதங்கள் பட்டு தண்ணீர்கள் வீரண்டு குப்பளிக்கின்றது. இவர்கள் என்ன செய்வதென்றே தெரியாமல் ஓடோடி ஓடியாடுகின்றார்கள். தண்ணீரை பார்த்ததுடைய ஒரு மகிழ்ச்சி, குழந்தை இருப்பதனுடைய ஒரு கவலை இரண்டையும் பார்க்கின்றார்கள். அந்த தண்ணீரை குமிக்கின்றார்கள். தன்னுடைய கரங்களினால் மண்ணை வைத்து குமிக்கின்றார்கள். ஜம்சம் என்பதாக சொல்லி நிறுத்துகின்றார்கள். இன்றும் ஜம்சமுடைய வார்த்தை அரபியுடைய வார்த்தை கிடையாது. தெரியுமா? ஜம்சம் தண்ணி நம்ம சொல்றோமே, ஜம்சம்ங்கிறது அரபியுடைய வார்த்தை கிடையாது. அவர்களுடைய அந்த பாஷையுடைய வார்த்தைகள் ஜம்சம் என்பதாக சொல்லி நிறுத்தினார்கள். அது ஜம்சம் என்று சொன்னால் நீர்கள் என்பதாக சொல்லி நிறுத்தினார்கள். மண் குவியலை வைத்து நிறுத்தினார்கள். அந்த தண்ணீர் அப்படியே நின்றது. அள்ளி குடித்தார்கள், தாகம் தீர குடித்தார்கள், வயிறு புடைக்க குடித்தார்கள். எவ்வளவுக்கு வேண்டுமோ வயிறு புடைக்க குடித்தார்கள். எல்லாமே நமக்கு சாப்பிடுறதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சட்டங்கள், ஷரத்துகள் சொல்லுவோம். சாப்பாட்டுடைய உசூல்கள் சொல்லும்போது அறவயிறு சாப்பாடு, காவயிறு தண்ணி, காவயிறு காத்துக்காக வேண்டி விட்டுணும். நார்மலாக நம்ம இப்ப வீட்டுல சாப்பாடு எல்லாம் சாப்பிடணும்னா எந்த ஒண்ணுமே வந்து என்ன செய்யலாம்? அறவயிறு சாப்பாடு, காவயிறு தண்ணி, காவயிறு காத்து. ஆனா ஜம்சம் தண்ணீரை மட்டும் வயிறு முடைக்க குடிக்க வேண்டும். அங்கு செல்லக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சமயங்கள் வயிறு உடைக்க நீங்கள் குடியுங்கள் ஜம்சம் தண்ணீரை. ஏன்னா ஹாஜி அம்மையார் அதுபோன்று குடித்தார்கள், குழந்தைக்கும் ஊட்டினார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு குடும்பத்துடைய தியாகங்கள் இருக்கின்றது. இன்று வரை சஃபா மர்வாவிற்கு செல்லக்கூடியவர்கள் அதை அவர்கள் செய்தே தீர வேண்டும். ஜம்சம் தண்ணீரை அங்கே குடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றது, குடித்தே தீர வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, இதோட விட்டாங்களா அல்லாஹ் சோதிக்கிறத விட்டு? அதுக்கு பின்னாடி வந்தாங்க, இப்ராஹிம் ஸல்லல்லாஹு வந்தாங்க, காபாவை கட்டினாங்க, எல்லாம் செஞ்சாங்க, நம்ம எல்லாம் தெரியும். அன்றிலிருந்து இன்று வரை ஜம்சமுடைய நீர் ஊற்று எவ்வளவு இறைச்சாலும், தண்ணீர்கள் எவ்வளவு இறைக்கப்பட்டாலும் அது கீழே தாழ்வதும் இல்லை. எவ்வளவு இறைக்காமல் மொத்தத்துக்கு நிப்பாட்டினாலும் பொங்கி வடிவதும் இல்லை. அது ஒரே அளவிற்குத்தான்
காட்சியளித்துக் கொண்டே இருக்கும். இன்னைக்கெல்லாம் மூடிட்டாங்க. ஜம்சம் தண்ணியுடைய கிணற மேல வந்து கல்லு போட்டு, டைல்ஸ் கல்லு போட்டு மூட்டாங்க. இதுக்கு முன்னாடி சென்றவர்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா, 2 கிட்ஸுக்கு முன்னாடி சென்றவர்கள்லாம் 90 கிட்ஸ் எல்லாம் அந்த சமயங்கள்ல போனவங்க, 1990 அந்த சமயங்கள்ல போனவங்கள்ட்ட எல்லாம் கேட்டோம்னா தெரியும், ஜம்சம் தண்ணி கிணற வந்து அவங்க பார்த்திருப்பாங்க. இன்னும் அதுக்கு முன்னாடி போனா உள்ள இறங்கி வந்து குடிச்சிட்டு வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. ஜம்சம் தண்ணியுடைய கிணறு. இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்று தெரியுமா? அல்லாஹு தஆலாவுடைய அந்த ஊற்றுக்கண்ணிற்கு மொத்தம் ஏன் ஜம்சம் தண்ணீரை பற்றி நாம் இவ்வளவுக்கு சாகித்து பெருமித்து சொல்லக்கூடிய அளவிற்கு ஏன் இருக்கின்றது என்று தெரியுமா? அந்த ஜம்சம் தண்ணீர் எந்த ஒன்று நோய்க்காக வேண்டி நீங்கள் நிவாரணமாக எண்ணி குடித்தால் அது நிவாரணம் அளிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் பசியை போக்க வேண்டும் என்பதாக எண்ணி குடித்தால் உங்களுடைய பசியை போக்கும். தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று எண்ணி குடித்தால் உங்களுடைய தாகத்தை தீர்க்கும். ஜம்சம் தண்ணீரை யார் எதாக எண்ணி குடிக்கின்றார்களோ அது அவர்களுக்கு அதாகவே மாறும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் கேட்கக்கூடிய சமயத்தில் ஜம்சம் தண்ணீரை குடிக்கக்கூடிய சமயங்களில் சில துஆக்கள் சொல்லிக் கொடுக்கப்படும். என்னது? கல்வியானத்தில் அதிகப்படுத்தி கொடு, ஈமானங்களுக்கு அதிகப்படுத்தி கொடு என்பதாக எண்ணி நீங்க துஆ செஞ்சு குடிங்க அப்படின்னு சொல்றோம். ஏதோ பாக்கி உள்ள பாட்டில் தண்ணி இருக்குன்னு நம்ம வாங்கி குடிச்சிட்டு மனமன் நீங்க குடிச்சிட்டு போகாதீங்க. அந்த ஜம்சம் தண்ணீரை குடிக்கும் பொழுது சில துஆக்களை ஓதி குடியுங்கள் என்பதாக சொல்கின்றோம். இந்த ஜம்சம் தண்ணீர் 1972 என்று எண்ணுகின்றேன். காபத்துல்லாஹ்வில் ஒரு பெரிய ஒரு நிகழ்வுகள் நிகழ்ந்தது. என்ன நிகழ்வு நிகழ்ந்ததுன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இது போன்ற இந்த ஷியாக்களுடைய பிரச்சனைகள் இது போன்று வரும் பொழுதுதான் காபத்துல்லாஹ்வை நாங்கள் கைப்பற்ற வேண்டும் என்பதாக சொன்னாங்க. காபத்துல்லாவை நாங்கள் கைப்பற்றோம், இவங்களுடைய அந்த அரபியர்களிடத்தில் இருக்கக்கூடாதுன்னு காபத்துல்லாஹ் கைப்பற்றலாம் அப்படின்னு நினைச்சிருந்து போகும்பொழுது அதற்கு தடை விதித்தார்கள். இவர்கள் உள்ளே வருவதற்கு தடை விதிச்சாங்க. அப்ப இவங்க எப்படி போனாங்க அப்படின்னா, ஆயுதங்கள் கொண்டு செல்வதற்கு எதுக்குமே வந்து தடையாக இருக்கும். அப்ப இருந்து அதுபோலதான் ஜனாசாவை கொண்டு போறது போல இவங்க ஆயுதங்களை உள்ள கொண்டு போயிட்டாங்க. ஷியாக்கள் உள்ள கொண்டு போயிட்டு அங்க ஒரு பெரும் யுத்தமே நடத்துகின்றார்கள். கதவெல்லாம் ஜாத்திர ஹாஜியெல்லாம் சுட்டு அடிக்கிறாங்க. இந்த அளவுக்கு காட்டுமிராண்டித்தனமாக அவர்கள் செயல்பட்டார்கள். இப்பொழுது அல்லாஹும் சொல்லக்கூடிய காபத்துல்லாஹ் உள் போய்விட்டால் யாரையும் நீ என்ன செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது, கொல்லக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. ஒரு எதிரியே வந்து ஒரு கொலைகாரனே உள்ள போயிட்டா அப்படின்னா நம்ம அவன் வந்து வெளியே வர்றவரை இப்ப காத்திருக்கணும். அதுக்கு பின்னாடி வெளியே கூப்பிட்டு தண்டனை கொடுக்கணும், ஒண்ணும் செய்யக்கூடாது. இன்னைக்கு அதே சட்டம் தான். அப்ப இவங்க பாக்குறாங்க, உள்ள இருந்து கதவெல்லாம் சாத்திட்டு உள்ள இருந்து இவ்வளவு அட்டுழியம் பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள். இவர்கள் எப்படி வெளியே கொண்டு வருவது என்பதாக தெரியவில்லை. இவர்களிடத்தில் போர் செய்வது முடியாது என்பதாக அன்றிருந்த உலமாக்களிடம் ஆலோசனை செய்கின்றார்கள். அந்த ஆட்சியாளர்களாக இருந்தவர்கள் உலமாக்களிடம் ஆலோசனை செய்கின்றார்கள். ஏதாவது இதற்குரிய வழிகளை சொல்லுங்கள் என்பதாக, என்ன செய்யலாம் என்பதாக. அப்ப ஆலோசனை செஞ்சு சொல்றாங்க, நாம் உள்ளே சென்று அவர்களை தாக்க முடியாது, தாக்கக்கூடாது. அவர்களுக்கு செல்லக்கூடிய பொருள்களை தடுக்குவதற்கு வைக்க முடியும். உணவு எல்லாம் போகக்கூடிய தடுக்கணும். அடுத்தபடியாக என்ன செய்யணும், முழுமையாக உள்ள வந்து தண்ணீரை நாம் செலுத்துவோம். அப்ப இவங்க வந்து தண்ணீரை உள்ள வந்து அடைச்சிருக்கக்கூடிய காபத்துல்லாஹ் உள்ள அந்த ஹரம் ஷரீஃப் உள்ள வந்து தண்ணியை ஃபுல்லா உள்ள எல்லாம் செலுத்துறாங்க. செலுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, தண்ணீர் முழுமையாக வந்த உடனே அவங்களால அங்க தாக்கு பிடிக்க முடியல. ஒரு சில நாட்கள் கூட இருக்க முடியல, வெளியே வந்துடுறாங்க. ஒரு நாட்கள்ல வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து அதுக்கு பிறகு பிடித்த அவங்க வந்து அந்த சட்டப்படி என்னவோ அதை செஞ்சுறாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு பிரச்சனை, உலக நாடுகள் எல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு எப்படி வந்துருச்சு அப்படின்னா, இந்த காபத்துல்லாஹில் இருந்து எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஜம்சம் தண்ணீரின் காரணமாக ஏற்படக்கூடியது தொற்று நோய் வியாதிகள் வந்துடும். ஏன் அப்படின்னா, இறந்தவங்களுடைய அந்த ரத்தங்கள் அந்த நஜீசுகள் அதுல ஜம்சம் தண்ணீர்ல கலந்திருக்கும். நீங்க விட்ட தண்ணீரின் காரணமாக எல்லாம் ஒன்னா கலந்திருக்கும். அதனால வந்து அந்த தண்ணீரை குடித்தால் வியாதிகள் வந்து விடும் என்பதாக சொல்றாங்க. சரி, நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் எதுவும் இல்லை, இருந்தாலும் கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா யூதர் நஸ்ராக்களுடைய ஒரு புடிவாதம் பெரும் புடிவாதமாக இருக்கு, அவங்க சூழ்ச்சி செய்யறதுல. அப்ப இந்த ஜம்சம் தண்ணீரை முழுமையாக இறக்கணும். இறச்சிட்டு அடுத்து புதிதாக ஊற்றி வந்துச்சுன்னா நீங்க அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு அந்த இருக்கக்கூடிய
மன்னர் சொல்றாரு, நீங்க போய் பாருங்க, இன்னும் காபத்துள்ளால ஜம்சம் தண்ணீர் நீரை பாக்குறாங்க, இது இத்தனை அடிதான் இருக்குது, இவ்வளவுதான் இருக்குது. இதெல்லாம் நாங்க 24 மணி நேரத்துல ஒரு பம்ப் வச்சு அடிச்சோம்னா 24 மணி நேரத்தை ஒட்டுமொத்தமா காலி பண்ணிடுவோங்க. சவால் விடுறோம். அன்றைய ஏகாதிபதியுடைய அரசு சரி என்பதாக அனுமதி கொடுக்கப்படுகின்றது. ராட்சத மோட்டார்களை வைத்து தண்ணீர்கள் இறக்கப்படுகின்றது. ஒன்றல்ல, சொன்னது ஒன்றல்ல, இரண்டல்ல, 7 மோட்டார்களை வைத்து இறைக்கப்படுகின்றது. தண்ணீரை முழுமையாக எடுக்க முடியவில்லை. 7 நாட்களாக அடித்து இவர்கள் தண்ணீரை வெளியேற்றுவதற்கு பார்க்கிறாங்க. 7 ராட்சத மோட்டார்களை வைக்கப்பட்டு 7 நாட்களாக தொடர்ச்சியாக அடிக்கின்றார்கள். அதனுடைய ஒரு அணுவ வேண்டும் கீழே இறங்கவில்லை. தண்ணீர் ஜம்சம் தண்ணி அப்படி இருக்கு. ஆனா என்ன ஆயிடுச்சு, மக்களுடைய நகரம் முழுவதுமே வெள்ளக்காடாக ஆகிவிட்டது. அந்த அளவுக்கு ஆச்சு. இதெல்லாம் நீங்க போய் ஹிஸ்டரியை தட்டி பாருங்க. இன்னைக்கு எல்லாம் சர்ச் பண்றதுக்கு இன்னைக்கு எல்லாமே வந்து இருக்குது. அப்ப அந்த ஜம்சம் தண்ணீரை வந்து எவ்வளவு இறைச்சாலும் சரி, எவ்வளவு பயன்படுத்தினாலும் சரி குறையாது. பயன்படுத்தாமல் விட்டாலும் அது பொங்கி வடிந்து விடாது. அப்படி அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார் அந்த நீரை. இது மட்டுமல்ல, அன்று கட்டி தொங்கவிடப்பட்டு ஏறத்தாழ 1990 அந்த சமயங்களில் சொல்கின்றார்கள், 90 சமயங்களில் ஒரு ஆச்சரியமிக்க ஒன்றாக வந்தது. ஏறத்தாழ இந்த தண்ணீரை நாங்கள் கட்டி வைத்து 30 ஆண்டு காலங்கள் 20-30 ஆண்டு காலங்களாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தண்ணீரில் ஒரு சிறிய டஸ்ட் கூட விடல. அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா ஜம்சம் தண்ணீரை வைத்திருக்கின்றார். இப்ப இந்த குடும்பங்களை நாம் வருவோம். ஹாஜிரா அம்மையார் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குடும்பங்கள் இருக்கின்றது. இவங்க அல்லாஹ் தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை படியிடணும்னு சொன்னா, கட்டளையிட்டான். போய் படியிட போனாங்க. தெரியும், அந்த சமயத்துல படியிட போற சமயத்துல வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்டையும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட, ஹாஜிரா அம்மையார் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் வந்து இப்லீஸ் வந்து கெடுத்தான். இன்னைக்கு வந்து இருக்கான்ல, இப்லீஸ் ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும்னு நினைச்சோம்னா, ஏன்பா நீ செய்யற, இதை போய் செஞ்சுக்கிட்டு இருக்க, அதை செய்யலாமே, இதை விட அது நல்லதாச்சு, இந்த பள்ளிக்கா போய் செய்யற, டக்குன்னு ஒண்ணு இந்த பள்ளிக்கா செய்யற, இவங்களுக்கா செஞ்சுக்கிட்டு இருக்க, அப்படி கெடுப்பான்ல இப்லீஸ். இதுபோல அங்க இப்லீஸ் கெடுத்தான். ஒண்ணு உங்க அப்பா உங்க அத்தா வந்து கொல்ல போறாரா, அடுத்து பலியிட போறாரா, நீ என்ன இப்படி இருக்கன்னு சொல்லி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து சொன்னா. அதே சமயத்தில் ஹாஜிரா அம்மையார் அவர்கள்ட்ட போய் சொன்னா, என்ன இத்தனை ஆண்டு காலமாக உனக்கு குழந்தை இல்லாமல் இருந்து தவம் இருந்து நீ பெற்ற குழந்தையை உன்னுடைய கணவன் அறுத்து பலியிடுவதற்கு நாடுகின்றானே என்பதாக அங்கு சொல்லப்பட்ட பொழுது 3 நபர்களும் ஒரு நாள் 2 நாள் அல்ல 3 நாட்கள் தொடர்ச்சியாக வந்து சொல்லிக் கொண்டிருந்தார். 3 நபர்களும் சொன்னார். 3 நபர்களும் 7 வல்களை எடுத்து வாழா சைத்தானில் எரிஞ்சான். இன்னைக்கு ஹாஜியில் எரியணும். பெரிய சைத்தான், குட்டி சைத்தான், நடு சைத்தான், இந்த 3 சைத்தானை இன்னைக்கு போய் ஹாஜியில் கல் எறியலாம். அவர்கள் எரிந்து விரட்டினார்கள். குழந்தையை அறுப்பதற்கு கூட தயாரானார்கள். அங்கு அறுப்பதற்கு பலியிடக்கூடிய சமயங்கள் தான் அல்லாஹ் தஆலா ஆடை இறக்கினான். அருமைக்குரிய சகோதரர்களே, இப்படி ஒரு குடும்பம் என்பது எல்லாவற்றிலும் ஈமானின் தாக்கத்துடன் துடிப்புடன் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்கின்றது? என் குழந்தை ஒரு குழந்தைங்க, அவனை திட்டிடாதீங்க, பேசிடாதீங்க, அவன் பாட்டு ஏதாவது நெஞ்சுக்கிற போறான். நீங்க எதுவும் சொல்லாதீங்க, என் பிள்ளை அப்படிலாம் செய்ய மாட்டாங்க, என் பிள்ளை அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. நீங்க ஏதாவது சொல்லிடாங்க, ஊரை விட்டு ஓடி போறான், போயிட்டோம்னா எனக்கு இருக்கதே ஒண்ணு கண்ணே கண்ணு, நாளைக்கு என்ன தூக்கி அவன் தாங்க பார்க்கணும். எல்லாம் இப்படி சொல்லிட்டு என்ன செஞ்சோம்? குழந்தைகளுக்கு செல்லங்கள் கொடுக்கப்பட்டு இன்னைக்கு எப்படி குழந்தைகள் அந்த காலத்துல வந்து நிலாவை காண்பித்து உணவூட்டிய காலகட்டங்கள் ஒரு காலகட்டங்கள், இன்று செல்போனை கொடுத்து உணவூட்டக்கூடிய காலகட்டங்களாக இருக்கின்றது. 2 வயது 3 வயது குழந்தைகளுக்கு இந்த பாரு, இந்த கார்ட்டூனை பாரு, அந்த குழந்தை வந்து போட்டு எடுக்குது, எப்படி வந்து லாக் எடுக்கிறது, அதை எப்படி வந்து யூடியூப்ல போறது, அது என்னென்ன செய்யணும் எல்லாம் அந்த பிள்ளை போட்டு காட்டுது. எத்தனை வயசுங்க? 2 வயசு 3 வயசு பிள்ளை. இது நம்ம கற்றுக் கொடுத்திருக்கோம். இது உடனடியாக
தன்னுடைய மூளையை மலிந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நல்ல விஷயங்களை பார்ப்போம் என்பதாக எண்ணுவோம், கெட்ட விஷயங்கள் அங்கே வந்து குவிந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு பாருங்க, இளைஞர்கள்ட்ட செல்ல மாத்திரம் புரியும், நான் ஒரு உண்மை புரிந்து நம்ம இளைஞராக இருக்கும்போது யாருக்கு இந்த செல் இருந்துச்சு? எந்த தொடர்புகள் இருந்தது? தொடர்புகள் அன்று இல்லாமல் இருந்தது. குழந்தைகள் நல்ல முறையில் இருந்தார்கள். இன்று தொடர்புகள் அவர்கள் இருப்பது போன்று காட்டப்படுகின்றது. அவர்களை கலிசர்களாக மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். அன்னைக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ் தான் சொன்னார், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு ஃபித்னாக்கள், குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதனால்தான் குடும்பம் என்றால் என்னவென்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். எங்க அத்தா கண்டிக்கிறார், நீ யார் அப்படின்னு யாரை கேட்கிறான்? பெரியத்தாவை வைக்கிறான், சின்னத்தாவை வைக்கிறான், மாமாவை கேட்கிறான், மச்சானை கேட்கிறான். நீ யார், நீ என்ன கண்டிக்கிறது? நீ எப்படி வந்து பேசலாம்? இந்த ஒரு வார்த்தைகள் அவர்களிடத்தில் பேசக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வார்த்தைகளே வித்தியாசமான வார்த்தைகள் இருந்து கொண்டு இருக்கின்றார்களே, ஒரு கண்ணியம் இல்லாத வார்த்தைகளாக சென்று கொண்டு இருக்கின்றார்களே இன்று நம்முடைய குழந்தைகள். அதே சமயத்தில் நிர்வாகம் சொல்லும் பொழுது, ஒரு சட்டத்தை சொல்லும் பொழுது, இந்த சமயங்கள் நீங்கள் விளையாடாதீர்கள் என்று சொன்னால், நீங்கள் விளையாடத்தான கூடாது என்ற நாங்கள் அதனால கல்யாண மண்டபத்துக்கு மேல் நின்றுகிட்டு எல்லா ஹராத்தான வேலைகளும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன இது? இன்னைக்கு இளைஞர்கள் அப்படி இருக்காங்க. போய் மண்டபத்திற்கு மேல போய் பார்த்தோம்னா தெரியும், அங்க இருக்கக்கூடிய பீடியில இருந்து சீட்டில இருந்து எல்லா வியாபாரிகளும் இருக்குது. இது யார் செஞ்சது? வெளியிருந்து வரக்கூடியவர்களாக செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இங்கு இருப்பவர்கள் தானே, யார் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் தானே செய்கின்றார்கள். சென்று கொண்டு இது போன்று செய்கின்றார்கள் என்றால் இதை காணாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காரணம் பெற்றவர்கள் தானே. அருமைக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் வேதனைக்குரிய விஷயங்கள். பார்க்கலாம், அவர் அங்க திரும்பிக்கிறார்ப்பா, நம்ம அடிக்கிறது அடிச்சுட்டு இருப்போம், நம்ம ஊதிக்கிட்டு இருப்போம், நம்ம சாப்பிட, நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். பெரியவர்களுக்கு மரியாதை இல்லை, யாருக்கு கண்ணியம் செலுத்தணும் கண்ணியம் இல்லை. எல்லாம் இது இல்லாமல் ஆனது. குடும்பம் என்றால் இவர்களுக்கு ஒழுக்கம் என்றால் சொல்லிக் கொடுப்பதற்கு முதியவர்கள் இல்லை. முதியவர்களை ஒதுக்கி வைத்து விடுகின்றார்கள். இதுதான் காரணமாக இருக்கின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, இறுதியாக வரக்கூடிய ذுல்ஹஜ் மாதத்தை நாம் அடைந்து கொண்டு இருக்கின்றோம். வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை பிறை பிறக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சட்டத்தை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கின்றேன். ذுல்ஹஜ் மாதம் பிறை பிறந்து விட்டால் குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் தங்களுடைய முடிகளை வெட்டுவதோ நகங்களை வெட்டுவதோ இது போன்ற செயல்கள் செய்யக்கூடாது. நாம் வெட்டாமல் இருப்பது சுன்னத்தாக இருக்குது. அதே சமயத்துல குர்பானியுடைய ஆடுகளை நீங்க முன்கூட்டியே வாங்கியிருந்து வளருங்க. இந்த ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியது, அஷ்ர துல்ஹஜ்ஜதி யஅதிலு ஸியாம் குல்லி யௌமின். ஒவ்வொரு நாள் நம்ம நோன்பு வைக்கக்கூடியது இருக்குது, அது சிறந்ததாக இருக்குங்க. இந்த 10 நாட்கள் நோன்பு வைப்பது சிறந்ததாக இருக்குது, சுன்னத்தாக இருக்குது. அப்படி நோன்பு வைக்கக்கூடியது நமக்கு முன் சென்ற பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக எல்லா இரவுகளும் நோன்பு வைத்து எல்லா நாட்களும் முன் சென்ற நாட்கள் நோன்பு வைத்தது போன்று ஆகும் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அது முடியவில்லையா, கடைசி அரஃபாவுடைய நாள் நாம் நோன்பு வைப்பது சிறந்ததாக இருக்குது. அடுத்துள்ள ஏனைய சட்டங்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்கள் பார்ப்போமாக. ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.